நேயர்களே, நேற்றைக்கு ஈரானில் காற்றை விதைக்காதே, நீ புயலை தான் அறுவடை செய்வாய் என ஈரான் நீண்ட பதாகைகள் மூலமாக அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை, இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் யுஎஸ்எஸ் உடைய பிராங் இ பீட்டர்சன் ஜூனியர், யுஎஸ்எஸ் ஸ்ட்ரூயன்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் மைக்கேல் மார்ஃபி ஆகிய ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் மத்திய கிழக்கில் நுழைந்தது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள ஜொர்டான் நாட்டில் பிரிட்டனுக்கு சொந்தமான விமானப்படை தளத்திலிருந்து F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் என அழைக்கப்படும் 12 போர் விமானங்கள் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதும், இந்த விமானங்களை கொண்டுதான் கடந்த ஆண்டு ஈரானுடைய 3 அணுசக்தி நிலைகளை அமெரிக்கா தாக்கியது. தற்போது அந்த விமானங்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பு. அது மட்டுமின்றி வானிலே எரிபொருளை நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரீஃபியூலர்ஸ் விமானம் மற்றும் C-130 கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவையும் கூட அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியமான செய்தி. இதன் மூலமாக அமெரிக்கா, சவுதி அரேபியா, கத்தரில் உள்ள அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்திலும் போர் விமானங்கள், வான்வெளி தயாரிப்பு, பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. இதற்கிடையிலே ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் ஒரு தானியங்கி போர்க்கப்பல், அர்மதா. இது எங்கும் செல்லாது. அதனோடு ஏர்லை ப்ரோக் கிளாஸஸ் டெஸ்ட்ராய்ஸ் எனும் கப்பலும் செல்கின்றது பாதுகாப்புக்காக. இது ஒரு பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடத்தும் கப்பல். இந்த கப்பல் ஒரே நேரத்தில் எதிரிகளின் பாதுகாப்பினுடைய அச்சுறுத்தல்களை கண்டறிந்து சிக்னல் செய்யும். எவ்வளவு பாதுகாப்பு அமெரிக்கா போகுது. ரெண்டாவது, ஈரானுடைய நிலைமையை தொடர்ந்து ஆய்வு செய்ய ரஷ்யா, சீனா முடிவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். ஈரானுடைய நிலைமையை குறித்து ஆலோசனை செய்வதற்கு ரஷ்யா, சீனா அதிகாரிகள் ஈரானுடைய முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதித்துள்ளார்கள். ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோ தனது சீன பிரதிநிதி டோங் ஜூனுடன் பேசும்போது 2 பேருமே தங்களுடைய தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பெலோசோ கூறினார். 2 நாடுகளுமே அபாயங்கள் மற்றும் சவால்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்த மாஸ்கோவுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளதாகவும் டோங்கோ கூறினார். ரஷ்யாவும் சீனாவும் வணிகம் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளில் நெருக்கமாக ஒத்துழைக்கின்றன. மேலும் இந்த ஈரான் 2 அணுசக்தி சக்திகளுக்கும் குறிப்பிடத்தக்க நட்பு நாடு என்பதிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பீஜிங்கும் மாஸ்கோவும் தெஹ்ரானின் பக்கம் சேருமா என்பது வேறு விவகாரம். இன்றைக்கு காலை ரஷ்யா அதாவது சீனா வெளியிட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் நாம் எந்த எல்லைக்கும், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் சீனா பயங்கரமான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு வழங்கியிருப்பது மட்டுமின்றி 16 கார்கோ விமானங்களில் தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பியதையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த நிலையிலே சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் ரிலையன்ஸ் செல்ஃபாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஈரானுடைய பலம் என்ன, பலவீனம் என, இதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் செல்ல சீனாவும் ரஷ்யாவும் விரும்பவில்லை அப்படின்ட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலின் மூத்த கொள்கை நிபுணர் எல்லி ஜெராமனியாவுடைய கருத்தை நாம் இங்கே எடுத்துக்கிட்டாலும், எல்லா வழிகளிலும் நேரடியாக போர் செய்யாவிட்டாலும் எல்லா வழிகளிலும் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு கடுமையான ஆதரவை வழங்கப் போகிறார்கள், வழங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஆகவே தான் இன்று காலையில் சீனாவினுடைய தெளிவான டிஸ்க்ளோஸ்ட் உலகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் அமெரிக்காவின் எதிர்ப்பை சமாளிப்பதற்கு ஈரானுக்கு ஆதரவு வழங்கப் போகிறோம் என்ற செய்தியும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கிடையில் இஸ்மாயில் பஹாவி அவர் என்ன சொல்றாருன்னா, செய்தி தொடர்பாளர் told the reporters, regional countries, the fully known that any security breach in the region will not affect Iran only. The lack of security is contagious என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால், ஒட்டுமொத்த ரீஜனல் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் என்பதுதான் சீனாவின், அதாவது ஈரானுடைய கருத்து. இஸ்மாயில் பாகவி கருத்தை நாம் கொஞ்சம் பேசுவோம். எப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றார், நேற்று தெஹ்ரானிலிருந்து வெளியான அறிக்கையில் இந்த அரபு நாடுகள் முழுவதும் அமெரிக்காவினுடைய கையாள்கள் தானே, ஜொர்டானும் சரி,
கத்தரும் சரி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன் எல்லாமே அமெரிக்காவுடைய கூட்டாளிகள். அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இஸ்மாயில் பாகவி அப்துல்லா அப்பாஸ் அராக்கச்சினுடைய செய்தி தொடர்பாளர், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸினுடைய செய்தி தொடர்பாளர், மீடியா பர்சன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, துபாய் பாதுகாப்பாக இருக்காது, பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, கத்தரும் பாதுகாப்பாக இருக்கிறாது, அதாவது தோஹா பாதுகாப்பாக இருக்காது என்ற செய்தியை ஈரான் வெளிப்படையாக அறிவித்துவிட்டார்கள். துபாய் சீட்டுக்கட்டாக உதிர்ந்து போனால் துபாயினுடைய பொருளாதாரம் நாசமாகிவிடும். அந்த நாட்டில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உலகில் மிக பெரும் கட்டடங்களை வடிவமைத்து சுற்றுலா மையமாகவும் கேளிக்கைகள் மையமாகவும் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடியது யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய துபாய். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபுதாபியில் ஒரு 70 விதமான அந்த நாட்டின் இது இருக்கிறது, க்ரூட் ஆயில் இருக்கிறது. மற்றும் ரசல் கைமா போன்ற நாடுகள், சார்ஜா போன்ற நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய செழிப்பான ஒரு எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் அல்ல. ஆனால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் துபாய் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு அல்ல, மிகப்பெரிய சுற்றுலா பொருளாதார ஃபினான்ஷியல் ஹப். உலகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய துபாயை நாங்கள் தாக்குவோம் என்று இஸ்மாயில் பாகவி அல்ல அவருடைய செய்தியாக இருந்தாலும் இது ஈரானுடைய செய்தி, இது தனிப்பட்ட செய்தி அல்ல. ஈரான் என்ன சொன்னது, துபாய் பாதுகாப்பாக இருக்காது என்றும் தோஹா பாதுகாப்பாக இருப்பாது என்பதும் என்ன செய்தி என்றால், அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருப்பதை நாங்கள் துவம்சம் செய்வோம். நான் ஏற்கனவே நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தெளிவாக சொல்லியிருந்தேன், எங்கெங்கெல்லாம் இராணுவ தளங்கள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது தீர்க்கமான பதில் அளிக்கப்படும். இதற்காகத்தான் ஈரானுடைய அதிகாரி சொல்கிறார், அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தனது நாடு ஒரு தீர்க்கமான பதிலை வழங்கும் என்று ஈரானுடைய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஹமீத் ரேசா ஹஜிபாபாய் தெரிவித்திருக்கிறார். அவர் பஹ்ரைனில் நடந்த ஒரு விழாவில் பேசும்போது, இந்தோனேஷியனுடைய நாடாளுமன்ற குழுவின் தலைவரோடு சந்திப்பின் போது கூட ஹஜிபாபாய் இராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் வளங்களை சுரண்டுவதை நியாயப்படுத்தக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்படுத்துவது குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய குடியரசு ஒருபோதும் அச்சுறுத்தல்கள், பதட்டங்கள், மோதல்களை நாங்கள் தொடங்கவில்லை, ஒருபோதும் தொடங்காது. எவ்வாறாயினும் அவங்க நேரடி அல்லது மறைமுக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எமது நாட்டின் பிரிக்க முடியாத உரிமைகள் அடிப்படையில் யுஎன் சாசனம் 51வது பிரிவின்படி தீர்க்கமான உடனடி மற்றும் விகிதாச்சார பதிலை எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க நட்பு நாடுகளினுடைய நலன்களை கூட அமெரிக்க ஜனாதிபதி புறக்கணிக்கிறார் என்று ஹஜிபாய் கூறினார். அப்படியே நீங்கள் இருங்க, நான் ஒரு செய்தி சொல்கிறேன். இதில் 2 விஷயம் உங்களுக்கு புரியுதாங்க. ஹஜிபாய் என்ன சொல்கிறார், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை நாங்கள் நலன்களை கூட அமெரிக்கா புறக்கணிக்குது என்று ஹஜிபாய் சொல்கிறார். இஸ்மாயில் பாகவி என்ன சொல்கிறார், துபாயும் தோஹாவும் பாதுகாப்பாக இருக்காது. இட் இஸ் அ நாட் ஒன்லி டென்ஷன், இது இங்கே மட்டும் இல்லை, பட் ஆல்சோ த ரீஜனல் கண்ட்ரிகள் முழுமையாக இந்த பதட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இப்போ ஹஜிபாபி என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடைய பாதுகாப்பு கூட அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொன்னது, நாங்கள் எல்லா நாட்டையும் அடிக்க போகிறோம், எல்லா நாட்டையும் தாக்க போகிறோம், துபாயை தாக்க போகிறோம், தோஹாவை தாக்க போகிறோம், தேமேபி சவுதியை கூட தாக்கலாம், ஓமனை தாக்கலாம், ஜோர்டான் கண்டிப்பாக அடிக்கப்படும், எல்லா நாடுகளையும் நாங்கள் அழிக்க போகிறோம். எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளம் இருக்கிறதோ, டியூகோ கோர்சியா, இஸ்ரேல் எல்லாம் காலி. என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அமெரிக்காவுடைய இந்த அருமதா இருந்தாலும் நேற்று ஒரு செய்தியை நான் சொன்னேன், எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட் மற்றும் பெட்ரியாட் பேட்டரிகள், EU-37 நிறைய ஃப்ளைட்ஸ் பேர்லாம் சொல்லிட்டேன், குழப்பம் உங்களுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கொண்டு இறக்குனாலும் இன்றைக்கு அதை எதிர்கொள்வதற்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் நெருங்கும் என்று சொல்கிற குறைந்த ரேஞ்சும் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் அனைத்தும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எந்த நாடும் சந்திக்காத அளவிற்கு அமெரிக்காவுடன உறவுகளின் வரலாறு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அதிகப்படியான கோரிக்கைகள் அழுத்தத்திலிருந்து விடுபடவில்லை என்றும் ஈரான் கூறியிருக்கிறது. சர்வதேச இந்த சூழலில் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை பலவீனப்படுத்தவும் இழிவுபடுத்தவும் முடக்கவும் இலக்குமற்று ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சி நாம் காண்கிறோம். அமெரிக்காவினுடைய சமாதான திட்டம் குறித்து அப்பாஸ் அராக்கச்சி என்ன சொன்னார்னா, நாங்கள் எல்லா நிலைகளிலும் அணு ஆயுத உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பாணியை கைவிடவே மாட்டோம். ரெண்டாவது, நாங்கள் தயாரிக்கக்கூடிய ஏவுகணை திட்டம் அதிகரிப்பதை நிறுத்தவே மாட்டோம். நாங்கள் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ இடையில நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னென்றால், வெளிப்படையாக சீனா ஆதரவு கொடுக்கிறார்கள். சீனாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அப்படி என்றால் ஈரானை அவர்கள் கைவிடப் போவதில்லை. 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் இருக்கிறது. பெசஸ்கியானும் புட்டினும். இப்பொழுது ஈரானை தோல்வியடை செய்து மண்ணை கவை செய்து விட்டால், மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஆதிக்கம் பெருத்து விட்டால், அங்கே ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். அவ்வளவு எளிதாக விடமாட்டார்கள். அதில் பல சூட்சமங்கள், ஹிடன் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கு இடையில அர்மதா 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 என்றால் அர்மதா கப்பலை பற்றி தனியே பேசுவோம். அது உலகத்தில் நகரக்கூடிய ஒரு நகரம்தான். அதை அழிப்பதற்கு ஏராளமான கொரம்சோர் 300க்கும் அதிகமான ஏவுகணையை சுமந்து செல்லும் விரைவு தற்கொலை படைகளை ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது கடையில் ஹிஸ்புல்லா ரெடியாக இருக்கிறாங்க. எங்கே? லெபனானில் இருந்து ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் குவித்திருக்கிறார்கள். அதே போன்று ரெட்சீல தாக்கி யூரோப்பிலிருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் தாக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். யாரு? நம்முடைய ஒரு பேர் என்னது, ஹூதிகள். இதுக்கு இடையில ஈராக்கில் ஒரு பெரிய படம் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஷியாட்டி ஹிஸ்புல்லா, காத்திப் ஹிஸ்புல்லா. இந்த காத்திப் ஹிஸ்புல்லா பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவங்க ஒரு தற்கொலை தாக்குதல் படை. இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க எப்படின்னா, வெள்ளை நிற துணிகளை அணிந்து கொண்ட ஒரு தற்கொலை படை. இவங்க டாக்குமெண்ட்ஸில் ஆவணங்களில் கையெழுத்திட்டு அதை வீடியோவாக எதிர்த்து இப்போ வெளியாயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானை பாதுகாக்க பெரிய மோதலுக்கான தயாரிப்பாகவும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருப்பதாக காத்திப் ஹிஸ்புல்லா அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த காத்திப் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈராக்கின் மக்கள் ஆதரவோடு செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவால் ஏற்கனவே பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது மட்டுமன்றி, இதற்கு முன்பு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாட்டு வீரர்கள் அவர்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியதும், இப்போது இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதாக கூறியிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் 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 சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. இதுக்கிடையில் செங்கடல், ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதிகளில் அமெரிக்காவுக்கு விரோதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஈராக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு படை பிஎம்எஃப் படை, கதாயிப் ஹிஸ்புல்லாவை தாண்டி பிஎம்எஃப் படை 2,38,000 பேர் அமெரிக்காவை நோக்கி ஜிஹாத் போர், ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக போரை அறிவித்திருக்கிறார்கள். ஹூதிகள் செங்கடல்களை காலி செய்வதற்கு அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய தலைமை இராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளிலும் அமெரிக்க கப்பல்களையும் தாக்குதலை தொடரும். அதே நேரத்தில் பதட்டம் தொடர்ந்து வரும் நிலைகளில் ஹிஸ்புல்லா தலைவர் நயம் காசி ஆயத்துல்லா கோமினுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தடுக்கும் வகையில் நாங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயார் என அறிவித்திருக்கிறார். ஈரானுடைய இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடன்சார் தனது அறிக்கையில், நாங்கள் ஒரே ஒரு திட்டம்தான், அதாவது ஈரானுடைய ஆதரவாளர் நாடுகள் இல்லாமல் நிலை ஏற்படுத்துவோம் அப்படின்னு கஜகஸ்தான் நாட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தங்கள் நாட்டின் தளங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் உதீத் தளங்கள், கத்தர் நாட்டின் தோஹா மீதும் துபாய் நகரம் மீதும் தாக்குதல் தவிர்க்க இயலாத ஒன்று என்று ஈரான் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்களே, நாம் இன்னைக்கு மலேசியாவினுடைய அன்வர் இப்ராஹிம் கடும் கண்டனம், அவருடைய இந்த விவகாரத்தை எல்லாம் மலேசியா கண்டித்திருக்கிறது. யூரோப் யூனியன் ஒரு தீர்மானத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி, ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்றால், குறிப்பாக இந்த செய்தியில் ஈரான் வல்லமை கொண்ட தேசம். ஆனால் ஈரான் அமெரிக்காவுடைய கப்பல் படைக்கு ஈக்குவலான கப்பல் படை இல்லை. ஆனால் இந்த கப்பல் படைகளை, துணை கப்பல் படைகளை, அமெரிக்க இராணுவ நிலைகளை அழிக்கும் சக்தி இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் நம்புவது மிகப்பெரிய ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், குறைந்த அளவிலான ஏவுகணைகளை அவர்கள் நம்புகிறார்கள். இது அல்லாமல் தற்கொலை விமானங்கள், உளவு விமானங்கள், தற்கொலை தாக்குதல் நடத்தும் ட்ரோன்கள், அது அல்லாமல் ஷாஹின் 139, 129, 1791
இதெல்லாம் அவர்களுக்கு வெற்றிகரமான முடிவை உக்ரைனில் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்சிகளின் தாக்கம் அதிகரித்தால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஓட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க. அமெரிக்கா என்பது மத்திய கிழக்கில் உள்ள நாடு. அப்போ அந்த நாட்டுக்குள்ள தற்கொலை படைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிதாயி படைகளும் எல்லாருமே உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கால் பதிப்பது சிரமம். அமெரிக்காவினுடைய எந்த ஆயுதங்களும் ஒன்றும் செய்யாமல் போனதை நாம் ஆப்கானிலே பார்த்தோம். ஆப்கானிலே அவர்கள் கையளித்து விட்டுத்தான் சென்றார்கள். அதே நடக்கலாம். அமெரிக்கா தற்போது மீசையில் மண்ணூட்டாத கதையாக தாக்குதல் நடத்த அவர்கள் யோசிப்பதற்கான பல காரணங்கள், ஹெசிடேஷன். அமெரிக்க லீடர்களிடத்திலே ஒரு ரிலிக்டன்சி இருக்கிறது. ஒரு மிரட்டலை உற்பத்தி செய்து அதன் மூலமாக எப்படியாவது இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து அவங்கள விளக்கணும். இரண்டாவது, மிக முக்கியமாக ஏவுகணைகள் ரெஸ்டோரேஷன், அதை செய்து விட வேண்டும். இந்த ரெண்டும் தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு காலமும் அதற்கு அவர்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை. அமெரிக்காவுக்கு திரிசங்கு சக்கரம் ஏதோ சொன்ன மாதிரி அவர்களுக்கு சிறிசங்கு சொர்க்கம் என்பதை போன்ற நிலை. அமெரிக்கா தாக்குதல் நடத்த இயலாது, தாக்குதலும் நடத்த வேண்டும். இங்கே வந்தாச்சு. உலகம் முழுவதும் ஒரு ப்ரொக்ளமேஷனை பிரகடனம் பண்ணி யூரோப் யூனியன், அப்புறமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் உள்ள தளங்கள், ஜெர்மன் உள்ள தளங்கள், அமெரிக்காவுடைய தளங்கள், கப்பல் படைகள் எல்லாவற்றையும் அனுப்பி எல்லாவற்றையும் சென்காம் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி திருப்பி போனால் ஒரு கேவலப்பட்ட நாடாக அமெரிக்கா மாறும். இஸ்ரேலை துவம்சம் செஞ்சது ஏற்கனவே அனுபவங்கள் இருக்குது. இன்னைக்கு அவர்களுக்கு மறைமுக ஆதரவு ஏராளமாக இருக்கிறது. சோவியத்துடைய ஆதரவு இருக்கும், நிச்சயமாக முழு வீச்சில் சீனா ஆதரவு இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீனா தான் ஈரான், ஈரான் தான் சீனா. ப்ராக்சிகள், ஹவுதிகள், ஹிஸ்புல்லாக்கள், நீங்கள் சொல்லுகிற மாதிரி ஈராக்கில் இருக்கும் படைகள், மற்றொரு ரெபல்ஸ் 2,38,000 படை. இதையெல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற $1,000,000 கேள்விகளோடு நான் முடிக்கின்றேன். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.